டே பப்ளு வகையா இங்க பாருடா, பாப்பாக்கு புது பொம்மை வாங்கிட்டு வந்துருக்கிறேன். எப்படி இருக்குது? அடே நீ யாரா என்னைய மாதிரி இருக்கிற? அடே நீ தாண்டா என்னைய மாதிரி இருக்கிற. டேய் நீ தாண்டா என்னைய மாதிரி இருக்கிற. டேய் சொன்னா கேள்றா, நீ தாண்டா நானு. சோ கைஸ், இந்த மாதிரி நம்ம கேம்லயும் பாத்தீங்கன்னா நிறைய குழப்பம் இருக்கு மக்களே. சோ நம்ம கேம் பேர்ல எக்கச்சக்கமான காப்பி கேம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கேம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியன் பைக் டிரைவிங் 3 கேம் பேரை வச்சிருக்கானுங்க மக்களே. ஓகே, உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படி இந்தியன் பைக்கே வந்து செதுக்கி வச்சுக்கிறான். ஆனால் உள்ள வீடு கீடெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த கேமில் ஒரு ஹைலைட் என்னென்னா, நம்ம கேமில் வந்து நம்ம எது ரொம்ப எதிர்பார்க்குறோமோ அந்த வந்து இந்த கேமில் விட்ருக்கோம் மக்களே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த F1 கார் நம்ம வந்து கேமில் வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுவும் அந்த பாடம் இல்லை. பட் இந்த கேமில் F1 கார் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் கார்லாம் இன்னும் அன்லாக்கே ஆகலை. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த கேமில் எக்கச்சக்கமான ரேசிங் கார் இருக்கு மக்களே. ஸோ இருங்க, நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். அப்புறம் இன்னும் நிறைய சீக்ரெட்டான நம்ம கேமில் ஜெட்லாம் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் இந்த கேமில் வந்தேருச்சு. ஸோ அதெல்லாம் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட சீட் கோட்லாம் போடுறோம் பாருங்க. நான் அப்புறம் இத்தனை ரேஸ் கார் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், நம்ம கேமில் ஒரு 4 ரேஸ் கார் தான் இருக்குது. அது ஒரு டம்மி ரேஸ் காரு. சூப்பர் ரேஸ் கார்லாம் நம்ம கேமில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த கேம்லாம் வந்தேருச்சு. ஸோ அடுத்தது நம்ம ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஜெட்டு. ஆடா பாவி, இது நம்ம கேம்ல இருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த டம்மி கேமில் விட்டு வச்சிருக்கானுங்களே. அங்கே பாருங்க, ஏரோப்ளைன்லாம் பறக்குது, வேற மாதிரியா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆசையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் வரும்ன்ட்டு. பட் இந்த கேமில் அழகாக விட்டுருக்கானுங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டம்மி கேம்ஸ், அது டம்மி கேம்ஸ்னு சொல்ல முடியாது, சூப்பர் கேம். நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3 சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்தியன் பைக் கேம் பார்த்து காப்பி பண்ண கேம் தான். ஸோ இங்கே பாருங்க மக்களே, நம்ம விஜய் அண்ணா ஓட்டின கீர் சைக்கிள்லாம் இருக்குது. ஓ மை காட், சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம கேமுக்கு வந்தால் சும்மா அல்ட்டியாக இருக்கும். ஆனால் இந்த கேமில் இருக்குது, காப்பி கேமில் இருக்குது பாருங்க. இதெல்லாம் செம்மையாக இருக்குது. கீர் சைக்கிள் நல்லா சின்ன வயசுலேருந்து உசுறு எனக்கு கீர் சைக்கிள் மேலே. சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு கீர் சைக்கிள் பிடிக்குன்றத கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெட் கலரில் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீர் சைக்கிள் பிடிச்சவங்களாம் ஒரு ஹார்ட் இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க பார்க்கலாம், ரெட் கலரில். ஓகேவா, ஒரு எமோஜி போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த கேமில் வந்து ஹிமாலயா பைக்லேருந்து BMW ZX 900 TTF வாசன் வச்சுக்கிறாருல, அந்த பைக்லாம் இருக்கு மக்களே. உண்மையாக சொல்கிறேன், வர்ற மாதிரி இந்த பைக்கு பாருங்கள், மாடிஃபை பண்ணி எக்ஸாஸ்ட்லாம் மாற்றி அப்பா பயங்கரமான மாடிஃபையான ஒரு பைக்கு மக்களே. பகலாம் வருது பாருங்க. அப்பா இதுதான்டா வீலிங்கு. ஸோ அடுத்தது இந்தியன் பைக் டிரைவிங் கேமு 2026 அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு. இன்ஸ்டால் பண்ணி போயாச்சு. என்னடா இது டே, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க டே. அடா பாவிலாம், நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D வீடுலேருந்து எல்லாமே மேப்லேருந்து அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்க. ஸ்பீடு கேமராலாம் வச்சுக்கிறானுங்க. ஸோ அந்த பக்கம் பாருங்கள் ஏர்போர்ட்டு. ஆஹா டே, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க டே. அப்பா வேற மாதிரியான காப்பி கேம் இது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது, ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வித்தியாசமாக நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நான் போகிற வழியில் ஏர்போர்ட்டில் ஏரோப்ளைன்லாம் இருந்துச்சு மக்களே. ரியலான ஏர் இண்டியா, ஏர் ஏஷியாலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேன் இருந்துச்சு. இருங்க பார்க்கலாம். ஆடா பாவீங்களா, இதுதான் மக்களே உண்மையான ஏரோப்ளைனு. ஆனால் நம்ம கேமில் இருக்குது பாருங்க, அதெல்லாம் சும்மா இது பாருங்க பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்மளால் ஓட்ட முடியாது. இதில் பாருங்கள் ஃப்ரீ ஃபயரில் இருக்க எமோஜிலாம் இருக்குது. ஆடா பாவி, ஒரு காப்பி அடிக்கிறீங்க, ஊருக்கு எல்லாம் கேமையும் காப்பி அடிச்சு வச்சுக்கிறானுங்க. இதில் எல்லாமே ஃப்ரீ ஃபயர். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குன்னா இந்த கேமை டவுன்லோட் பண்ணலாமங்களே. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயரில் எமோட்டில் இருக்க அத்தனையுமே நம்ம டைமண்ட்ஸ்லாம் போட்டு வாங்குவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து வச்சுக்கிறானுங்க படுபாவி பசங்க. டே அப்பா டே, வேற மாதிரி பண்ணியிருக்கீங்களா. ஸோ அடுத்தது வாங்க போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் என்னடா இது டே. ஆடா பாவீங்களா, ஒரு நியாயம் வேணாமாடா, அப்படியே பண்ணி வச்சுக்கிறானுங்க. இதனால போலீஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறானுங்க, குள்ள கத்திரிக்காய் மாதிரி. அடே இதெல்லாம் போலீஸாக யாரா நீங்களாம் டே. இன்னுமோ பண்ணியிருக்கானுங்க, ஆனால் என்னன்னு தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கேம் மாதிரியே காப்பி பண்ணிக்கிறானுங்க. ஆனால் ஏதோ காமெடியாக பண்ணிக்கிறானுங்க மக்களே. உண்மையாக சூப்பராக இருக்குது ஆனால் இது விளையாடுறதுக்கு. ஸோ அது எப்படி சொல்கிறது. ஸோ வாங்க நம்ம ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது ஏதாச்சும் கோளாறு பண்ணியிருக்கானுங்களான்னு போய் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம கேமில் இருக்க அப்படியே அதே மேப்பை செதுக்கி வச்சுருக்கானுங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் தான் இருக்குது, ட்ரெயின் வரல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ட்ரெயினே இல்லை போல்.
ஸோ என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் பஸ்ஸு, சிட்டி பஸ், இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் பஸ்ஸு செம்மையாக பண்ணி வச்சுக்கிறானுங்களே. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கடைசி கேம் பார்க்க போகிறோம், காப்பி கேம். இது ஒரு அல்ட்டியான கேமு, சரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தா இந்தியன் பைக் டிரைவிங் சிம் கேம் இயர்லி அக்சஸாக. உள்ளே போய் பார்த்தா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ. அப்போ தான் தெரிஞ்சிச்சு திருப்பி இது இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ காப்பி கேமு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் தேடி காப்பி கேமுன்னு நம்பி டவுன்லோட் பண்ணோம். அடுத்தது டவுன்லோட் பண்ணி பார்த்தா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது வந்து இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவோட காப்பி கேமுன்ட்டு. அப்போ என்னென்ன வேலை பண்ணுறானுங்க பாருங்கள். இந்தியன் பைக் டிரைவிங் தேடின்னு டவுன்லோட் பண்ணால் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ வருது. அப்புறம் தான் தெரியுது அதோட டம்மின்ட்டு. ஸோ இதில் பாருங்கள் பீச்சில் என்னது நம்ம வீட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லலாம் குளிச்சுட்டு இருக்கிறானுங்க. அது என்ன வீட்டு ஸ்விம்மிங் பூல்ரா, என்னடா ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து குளிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஸோ இங்கே பாருங்களேன், மாடிஃபை தாரு பைக்கு சிட்டியே வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ என்ன இருக்குமோ அப்படியே பண்ணியிருக்கானுங்க. எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம். ட்ரெயின்லாம் பாருங்கள் எல்லோ கலர்லாம் மாற்றி வச்சுருக்கானுங்க. அட பாவீங்களா, நீங்கள் ஒரு இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ ஃபேனாக இருந்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும், ரெண்டு கேமே உண்மையாக பிடிக்கும். ஆனால் வந்து இது விளையாட கொஞ்சம் நல்லா இருக்குது மக்களே. ஏன் பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ விளையாண்டு போர் அடிச்சிச்சு. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாருங்களேன். பச்சை கலர் பொட்டி ட்ரெயின், எல்லோ கலர் இன்ஜின் ட்ரெயின், அப்புறம் பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பஸ்ஸு ப்ளூ கலரில் மாற்றி வச்சுக்கிறானுங்க. ஒரு இது சூப்பராக இருக்குது. ஸோ கடைசியாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் மக்களே. ஏன்னா நம்ம கேமில் ஒரு மெயின் இடமே போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில். ஸோ அது போலீஸ் ஸ்டேஷன் என்ன கோலர் பண்ணி வச்சுக்கிறானுங்க, கோலம் பண்ணி போட்டிருக்கானுங்கன்னு தெரில. போலீஸ் ஸ்டேஷன் என்னடா டே நான் மனசாட்சியிலடா போலீஸ் ஸ்டேஷன் நடுவில் எவனா கிராஸாக பில்டிங் கட்டிக்கிறானுங்க. இது யாரா போலீஸா இல்லை செக்யூரிட்டி இடம் இவனுங்களா? ஆடா பாவீங்களா, போத்தீஸில் செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸு போட்டுருக்கிற மாதிரி உட்காந்துக்கிறானுங்களாடா. அடா ஜவுளி கடையெல்லாம் உட்காந்துருப்பாங்களா அந்த மாதிரி உட்காந்துக்கிறானுங்களாடா. இவனெல்லாம் பார்த்தா போலீஸ் என்னடா நம்ப முடியும். போங்கடா காமெடி பண்ணி வச்சுட்டானுங்க மக்களே. உண்மையாக இதனடா ஒரு கை வந்து சுருண்டு போய் ஏன்டா யாரா கண்ணு பிடிக்குள்ள எப்படி பிடிக்குறான் பார்த்தீங்களா?